గోవింద 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 శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద
நமோ வெங்கடேஷாய. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாள் அன்னை இன்று இதோ இந்த காலை வேளையிலே நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளை இதோ ரதோற்சவத்திலே அதாவது ரதத்திலே செவித்து கொண்டுள்ளோம். இன்னும் சற்று நேரத்திலே பவனி வர காத்து கொண்டுள்ளார் பெருமாள். இதோ சேவிப்போம். சசங்க சக்கரம் சகிரீட்ட குண்டலம் சபீத்த வஸ்தரம் சிரசி ருகேக்ஷணம் சஹார வக்ஷஸ்தல கௌஸ்துபஸ்ரீயம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். சங்கு மற்றும் சக்கரத்தை கைகளில் ஏந்தி கிரீட்டம் குண்டலங்கள் அணிந்து மஞ்சளாடை உடுத்தி தாமரை போன்ற கண்களுடன் கௌஸ்துபமணி மார்பில் ஒளிரும் விஷ்ணு பகவானை சதுர்புஜம் நான் தலை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பக்தர்களே, ஸ்ரீ விஷ்ணுவின் 4 கைகளை கொண்ட ரூபத்தை போற்றும் ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது. இதோ இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே பகவானுடைய திருவருளை பெறுவோம். குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன் நன்றம் நாளம் மலர்ந்த பிரான் பரம் சென்று சேர்த்தொழ நம்பினை ஓயுமே என்று இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை செவித்து கொண்டுள்ளோம். இன்றைய விசேஷ நாளில் சுவாமி இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ரதத்திலே நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். பகவானை செவிக்கலாம் திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். அதாவது பகவான் தினந்தோறும் ஏதாவது ஒரு கைங்கரியத்திலே நமக்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவன் நமக்கு இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ரதத்திலே நம்மை எல்லாம் தரிசனம் தந்து கொண்டுள்ளார். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ நபவிஷ்யத்தி என்பது போல அந்த மலையப்பனுடைய பெருமை உலக அளவிலே வியப்பித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்போது நாம் செவித்து கொண்டிருப்பது திருத்தேர் அதாவது ரதோற்சவம். பிரம்மோற்சவத்தில் 8வது நாள் இன்று. பண்டைய காலம் தொட்டு ரதத்தில் பவனி வருவது அரசர்களுக்கு சம்பிரதாயம். இந்த காலத்தில் கூட அரசரோ சேனாதிபதியோ ரதத்தில் சென்றபடிதான் விரோதிகளோடு போரிட செய்தாராம் வழக்கம். அப்படி திருவேங்கடத்து எம்பெருமான் ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொள்ள மாப்பிள்ளை கோலத்தில் வரும்போது கருட கொடி உச்சியில் பறக்க 4 குதிரை பூட்டிய ரதத்தில் சென்றதாகவே ஸ்ரீ வெங்கடேஷ புராணம் கூறுகிறது. இப்போது நாம் இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை உபய நாச்சிமார்களோடு இதோ இந்த அழகான பூ அலங்காரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெரிய ரதத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்ம நவீதியத்தே. அதாவது ரதோற்சவத்தில் ரதத்தில் தரிசனம் தரும் கேசவனான ஸ்ரீமன் நாராயணனை தரிசிப்பவர்களுக்கு மறு ஜென்மமே இல்லை என்பது சத்தியமான வார்த்தை. பக்தர்களே, இந்த எம்பெருமானின் ரத உற்சவத்திற்கு விசேஷமான பல அர்த்தங்களும் உள்ளன. ஆத்மாவுக்கும் ஷரீரத்துக்கும் சம்பந்தத்தை இந்த ரதத்தின் மூலம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறார். நமது ஷரீரமே ரதம், நமது புத்தியே சாரதி. அப்படி அந்த ரதத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய பகவானை இதோ நாம் செவித்து கொண்டுள்ளோம். ரிஷிகள் கூட அந்த பகவானை அதாவது அந்த திருமலையப்பனை அந்த பரந்தாமனை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்து நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி வரலாற்று சிறப்பு மிகவும் விசேஷமான இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளுடைய தந்திரத்தை இப்போது நாம் கண்குளிர செவித்து கொள்வோம், பாக்கியத்தை அடைகிறோம் அல்லவா. ரதங்கள் என்றாலே தேரோட்டம். அப்படி இந்த ரதமானது 4 சக்கரங்களை கொண்டு அந்த 4 சக்கரங்கள் எதற்கு என்று 4 வேதங்களாக கருதப்படுகிறது. அந்த வேதங்கள் கூட பகவானை போற்றி பாராட்டி தங்களுடைய கைங்கரியங்களை இந்த சக்கரத்தின் மூலமாக தான் சேவித்து கொண்டிருக்கிறதாம்.
ரதத்திற்கு 4 சக்கரங்கள் இருந்தால் அதற்கு 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. அப்படி அந்த ரிஷிகள் அனைவரும் கூட பகவானுடைய இந்த தங்க ரதத்தை மற்றும் அந்த திருமலை வரலாற்றினை மிகவும் விரிவாக நமக்கு கூறியுள்ளார்கள். வால்மீகி சேவித்த கல்யாண ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் மற்றும் அதாவது தச அவதாரை எடுத்த பெருமாளாகவும் மங்களாசாசனம் செய்து பகவானை இப்போது நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். இத தங்க ரதத்திலே அந்த பகவான் திருவெங்கடமுடையான் அதிரோகித்து பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியைத்தான் நாம் நேரில் ஒளிபரப்பில் செவித்து கொண்டுள்ளோம். அழகிய ராமர் ராமனின் பெயரில் வழங்கப்பட்டாலும் மூலவர் வரதராஜனாக அருள்கிறார் ஒரு சில கோவில்களிலே. உள்ளே நுழைந்ததும் முதலில் ராமபிரான் சீதா தேவியுடன் மறுபுறம் தம்பி லக்ஷ்மணனுடன் அருள்கிறார். உற்சவ மூர்த்திகளோ உருவில் சிறியதாக உள்ளது. அப்படி ராம அவதாரம் எடுத்தவன் மிகவும் சிறப்பு அவதாரம், அதாவது மனித அவதாரம். மனிதன் அவதாரத்தை எடுத்து பக்தர்களுக்கும் பிரஜைகளுக்கும் மிகவும் விசேஷமான பலன்களை கொடுத்திருக்கிறார். காப்பாற்றியவனே ராம அவதாரம். அந்த வெங்கடவன் அவதாரத்திலே கிருஷ்ண அவதாரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலே ருக்மிணி பிராட்டியை எப்படி மனம் முனிந்தார் என்று பார்த்தால், காளையவனின் சம்ஹாரம் செய்த பிறகு ஸ்ரீ கிருஷ்ணன் முச்சுக்குந்தனுக்கு திவ்ய தரிசனம் கொடுத்தாராம். பகவான் கொடுத்த வரங்களை கேட்டு குகையில் இருந்து வெளிவந்தான் முச்சுக்குந்தன். இஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவன் அவன். அப்படி அந்த இஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்ததில் அதலால் அவன் மிகவும் எப்படி இருப்பான் என்று சொல்ல தெரியாது. கந்தவ மாத மலைக்கு சென்று அங்கே கடுந்தவம் செய்தான். ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணமும் செய்தான். அங்குள்ள அனைத்து சம்பங்களையும் மாட்டு வண்டிக்கு ஏற்றி துவாரகைக்கு அனுப்பும் வகையிலே எதிரில் ஜராசந்தன் வந்தானாம். ஆனால் பலராமன் கிருஷ்ணன் அப்போது சண்டையிடவில்லை. கிருஷ்ணர் பயந்தது போல ஓடிச் சென்று நடித்து அவர்களை பார்த்ததும் ஓடிவிட்டாராம். திருவெங்கடமுடையானுடைய திருவடிகளை சரணாகதி செய்து பக்தியுடன் அனைவரும் ஆண்களும் பெண்களும் இதோ தங்க தேரினை இப்பொழுது இழுக்க உள்ளார்கள். பக்தர்களே, இது என்னவென்றால் தங்க தேரிலே இந்த பூ சக்கரத்திலே வேதங்களாக பயன்படுத்தி பகவானுடைய கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ரதோற்சவம் என்றாலே மனதை கட்டுப்படுத்தும். எப்படி என்றால் மனது வீணாக அனைத்து விஷயங்களிலிருந்தும் ஈடுபடும் அல்லவா? அப்படி அந்த ஈடுபாட்டினை கட்டுப்படுத்த, அதாவது ஒருமுகமாக அந்த பகவான் நாமத்தை கூறி அந்த பகவானிடம் நினைக்கப்படி செய்வதுதான் இந்த தேரோட்டத்தின் முக்கியமான விளக்கம். அப்படி கந்தமாதவர் மலைக்கு சென்று அங்கு கடுந்தவம் செய்து ஸ்ரீஹரிக்கு அர்ப்பணம் செய்தார். அங்குள்ள சம்பத்களையும் அனைவரையும், அதாவது வண்டியில் ஏற்றி துவாரகைக்கு அனுப்பும்போது எதிரில் ஜராசந்தன் வந்தானாம். ஆனால் பலராம கிருஷ்ணர்கள் அவர்களுடன் சண்டையிடவில்லை, ஓடி சென்று விட்டனர். அதை பார்த்த ஜராசந்தன் உள்ளே குதித்து கொண்டானாம். பர்வசரம் என்ற மலையில் மீது ஏறினார்கள் பலராமர் கிருஷ்ணர்கள். அந்த மலை மீது எப்போதும் தேவேந்திரன் அந்த பொழியை பொய்தும் கொண்டு இருப்பானாம். எவ்வளவு தேடியும் பலராமரும் கிருஷ்ணர்களும் ஜராசந்தன் கண்களுக்கு தென்படவே இல்லையாம். அவ்வளவு தேடியும் காணவில்லை. ஆதலால் மலைக்கு தீ வைக்க கூறினான். அனைத்தும் எரிந்து சாம்பலாய் ஆகியும் அவர்கள் காணவில்லையே. 90 உயரமுள்ள அந்த மலையின் இருந்து குதித்து துவாரகா நகரத்திற்கு சென்று விட்டார்களே. பலராமா கிருஷ்ணர்கள் வேகமாக எதற்கு சென்றார் என்றால் ருக்மிணி பிராட்டியை திருமணம் புரிய சென்றாராம். இந்த பர்ஷன் பீஷ்மனன் அவனுடைய புத்திரிதான் ருக்மிணி. இப்படி அந்த ருக்மிணி பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு கிருஷ்ண அவதாரத்திலே எழுந்த அருளியவன் தான் வெங்கடேச பெருமாள். அந்த பகவான் திருவெங்கடமுடையான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிப்போம். ஏழு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்று. பகவானை நாம் சேவிக்கும் பொழுது அவருடைய ராம நாம ஜபத்தை செய்தாலே போதும். அப்படி இதோ இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி தங்க தேரிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்.
நமது சரீரமே ரதம், நமது புத்தியே சாரதி. அப்படி ராவணாதியை சம்ஹாரம் பண்ணும்போது தேவேந்திரன் தன்னுடைய தேர்ப்பாத மாதலியை தேரோடு ஸ்ரீராமனுக்காக அனுப்பியது கம்பராமாயணத்தில் உள்ளது. அந்த ரதத்தில் ஏறிதான் ராவணனை சம்ஹாரம் செய்தாராம் ஸ்ரீராமன். அது மட்டுமல்ல, பின்பு அயோத்தியை திரும்பும்போது சுமந்திரர் என்ற ரதத்தில் ராமன் வனவாசம் செய்ய சென்றோ அதே ரதத்தில் திரும்பவும் ஸ்ரீ சீதா ராமா லக்ஷ்மணரை அயோத்திக்கு திரும்பிக் கொண்டு வந்ததாக ராமாயணமும் கூறுகிறது. துவாபர யுகத்தில் கூட கண்ணனாக எம்பெருமான் அவதரித்த போது தன்னையே மணக்க வேண்டும் என்கிற உறுதியோடு இருந்த ருக்மிணி பிராட்டியை தனது ரதத்திலே ஏற்றிக்கொண்டு சிசுபாலனோடு சண்டையிட்டு மீட்டதும் இந்த ரதத்தில் தானே பக்தர்களே. அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் பிரசித்தி பெற்றவள் கலியன் என்று சொல்லப்படும் திருமங்கை ஆழ்வார் ஆசுகவி, மதுரகவி, விஸ்தாரகவி, சித்திரகவி என்று 4 விதமான கவிகளை இயற்றியதால் 4 பூவின் பெருமாள் என்ற மற்றொரு பெயரும் இவருக்கு. 4000 திவ்ய பிரபந்தங்களிலே இவர் அருளி செய்வது 6 பிரபந்தங்கள். அவற்றிலே கடைசியாக சொல்லப்பட்டுதான் திருநீறு தாண்டகம் என்று. இதோ சேவிப்போம். మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల దిక్కులు సాధించినదే దేవదేవుడు. మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల దిక్కులు సాధించినదే దేవదేవుడు. మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల అరదము మీదనెక్కి అమరులు కొలువగా సిరితో వీధులనేగి శ్రీ విభుడు. అరదము మీదనికి అమరులు కోలువగా సిరితో వీధులనేగి శ్రీ విభుడు. గరుడ ధ్వజముతోడ ఘన చక్రాయుధముతో దొరదైవమదిగో పొందుగా మెరసీని. గరుడ ధ్వజముతోడ ఘన చక్రాయుధముతో దొరదైవమదిగో పొందుగా మెరసీని. మొక్కరో సేవించరో మునులాల ఋషులాల దిక్కులు సాధించినదే దేవదేవుడు. మొక్కరో సేవించరో మునులాల ఋషులాల గొడుగులు కడిగెలు కోటన కోట్లాడగా వెడలి వెడలినదే విష్ణుదేవుడు. గొడుగులు పడిగెలు కోటాన కోట్లాడగా వెడలె వెడలెనదే విష్ణుదేవుడు. నడుమను రంభాదులు నాట్యములాడగాను అడరి ఉత్సవమంది నాది మూరితి. నడుమను రంభాదులు నాట్యములాడగాను అడరి ఉత్సవమందినాది మూరితి. మొక్కరో సేవించరో మునులాల ఋషులాల
సేవించరో మునులాల ఋషులాల. సారి నింటింటి విందులు చవులు చూచుకొంటాను సారెకు రథముదోలి సర్వేశుడు. సారి నింటింటి విందులు చవులు చూచుకుంటాను సారెకు రథము దోలి సర్వేశుడు. ఆ రీతి శ్రీ వెంకటేశుడు అలమేలు మంగగూడి కోరిన వరములిచ్చి కుంభిని రమణుండు. ఆ రీతి శ్రీ వెంకటేశుడు అలమేలు మంగగూడి కోరిన వరములిచ్చి కుంభిని రమణుండు. మొక్కరు సేవించరో మునులాల ఋషులాల దిక్కులు సాధించినదే దేవదే. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில், ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த காலை வேளையிலே ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட அந்த ரதத்தையே இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பகவானுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். இந்த ரதத்திலே பகவானை சேவித்தோமானால் நிச்சயம் நமக்கு சகல சௌபாகியங்களும் மற்றும் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி நாமும் கூட இதோ அந்த ரதத்தை சேவித்து கொண்டுள்ளோம். ரதம் முழுவதும் கூட வண்ண வண்ண பூ அலங்காரத்தில் அலங்கரித்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம் என்று அமைதியான ஸ்வரூபம் கொண்டவர் திருமால். ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருக்கும் அவருடைய நாபியில் தாமரை பூத்திருக்க, தேவர்களுக்கு தலைவராகவும் உலகங்களுக்கு ஆதாரமாகவும் ஆகாயத்தை போன்று எங்கெல்லாம் பறந்து இருப்பவருமாக திகழ்கிறார் அவர். மேகம் போன்று கருநீடம் கொண்டவரும் மங்களத் திருமேனியரும் மகாலட்சுமியின் நாயகனும் தாமரை போன்ற கண்களை கொண்டவரும் யோகியரின் சிந்தையில் உரைபவரும் பிறப்பு இறப்பு பற்றி அச்சத்தை போக்குபவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குகிறேன். குருக்ஷேத்திர களத்தில் அம்பு படுக்கையில் கிடந்த நிலையில் பீஷ்மர் தருமனுக்கு அருளிய விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் தியான பகுதியில் வரும் ஸ்லோகம் இது. இது மிகவும் பலன் தரக்கூடிய தியான ஸ்லோகம். சிதம்பரம் திருச்சித்திரக்கூடத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் என்று இதோ இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்த பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்போது நாம் சேவித்து கொண்டிருப்பது ரத உற்சவத்திலே தங்க தேர் திரு தேரிலே இதோ பவனி வரும் பகவானை. ருக்மிணி கல்யாணம் மிகவும் விசேஷமாக இந்த ருக்மிணி கல்யாணம் புராணம். இந்த ருக்மிணி கல்யாணத்தை 4 வரிகளில் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பூபாரம் தீர்க்க பாரத போர் முண்ட போது பாண்டை இளவனான அர்ஜுனனுக்கு தேரோட்டி அவன் மூலமாக ஜெகதீக கீதா உபதேசம் செய்ததும் இந்த ரதத்தில்தானே. விற்பட விழுவும் கஞ்சனம் அள்ளும் வேலமும் பாகமும் விழ சற்றவன் தன்னை புறமறி செய்து துயர்கலை தேவை பட்டளவியை கோள்களை கொண்டு சித்தனை பணியால் முடிந்துனை தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் மிக அழகாகவும் பாசுரம் இட்டார்.
பக்தர்களே, அந்த கீதையில் உபதேசித்த கண்ணன் இன்று ஏழுமலையானின் பிரபந்தமே ஆனால் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரராக இதோ இந்த தங்க ரதத்திலே நமக்கெல்லாம் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். விதர்ப்ப நாட்டு மன்னன் பீஷ்மகனுக்கு 5 புத்திரர்களும் ஒரு பெண்ணும் இருந்தார். மகாலட்சுமி அம்சமாகிய அப்பெண்ணின் பெயர்தான் ருக்மிணி. அவருடைய மூத்த சகோதரன் ருக்மிணியை சிசுபாலனுக்கு திருமணம் முடிக்க விரும்பினான். ஆனால் ருக்மிணியோ கிருஷ்ணனை பற்றி கேள்வியுற்று அவருக்கே மாலை சூட விரும்பினானாம். அதே நம்பிக்கையில் அவள் ஒரு வேதியரை கிருஷ்ணரிடம் தூது விடுத்தாள். அந்தனரை கண்ட கிருஷ்ணன் அவரை அன்புடன் வரவேற்று க்ஷேம லாபங்களை பற்றி விசாரித்தார். அடுத்து அவர் வந்த காரணம் பற்றி விசாரித்தார். அப்போது அந்தனர் ருக்மிணியால் சொல்லி அனுப்பப்பட்ட செய்தியை பற்றி எடுத்து கூறினார். அச்சுதா, தங்கள் ரூப சௌந்தரியத்தையும் குண வைபவங்களையும் பற்றி கேட்ட என் மனம் வெட்கத்தை விட்டு உம்மையே நாடுகிறது. நான் எனது ஆத்மாவையே தங்களுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டேன். அல்பனான சிசுபாலன் என்னை வந்து பாணிகிரகணம் செய்து கொள்ளாமல் நீங்கள் வந்து என்னை பாணிகிரகணம் செய்து கொள்ள வேண்டும். விவாகத்துக்கு முன்னால் குலதெய்வத்தை பூஜிக்க நான் கௌரி தேவி ஆலயத்திற்கு போவேன். அங்கு என்னை கிரகிக்கவும் நீங்கள் ரகசியமாக இங்கு வந்து சிசுபாலன் ஜராசந்தன் ஆகியோரை வென்று என்னை அபகரித்து சென்று ராட்சச விதிப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ருக்மிணி சொல்லி அனுப்பியதாக அந்தனர் கூறி வேண்டினாராம். இதன் மூலம் ருக்மிணியின் உள்ளத்தை அறிந்த கிருஷ்ணன் புன் சிரிப்புடன், வேதியரே, கவலையை விடுங்கள். என்னிடமே உள்ளத்தை அர்ப்பணித்து என்னையே நம்பியிருக்கும் ருக்மிணியை அழைத்து வந்து விவாகம் செய்து கொள்வேன் என்று கூறி அந்தனரும் கிருஷ்ணரும் தேர் ஏறி சென்று விதர்ப்ப நாட்டை அடைந்தாராம். சிசுபாலன் கலகம் செய்ய கூடுமென பலராமரும் சேனைகளுடன் குண்டினபுரம் வந்தடைந்தார். அனுகூலமான செய்தியுடன் திரும்பி வந்த அந்தனரின் பாதங்களில் தலை வைத்து வணங்கி தனது திருப்தியை தெரிவித்துக் கொண்டாளாம். ருக்மிணியின் தந்தை பீஷ்மகன் ராம லக்ஷ்மணர்களை நன்முறையில் வரவேற்று உபசரித்தான். நகரமாந்தர் ருக்மிணிக்கு ஏற்ற கணவர் கிருஷ்ணனே என்று பேசிக்கொண்டார். இதோ அப்படிப்பட்ட அந்த துவாபர யுகத்து கிருஷ்ண பரமாத்மாவே இதோ இந்த கலியுகத்தில் நமக்கு பரந்தாமனாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பெருமாளாக எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் இந்த ரதத்திலே நமக்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனத்தை தந்து கொண்டுள்ளார். அந்த பகவானுக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. கிருஷ்ணனின் திருவடிகளையே மனதில் தியானித்தவளாக ருக்மிணி அம்பிகையை தரிசிக்க மங்கள வாத்தியங்களுடன் நடந்து சென்றாள். அங்கே அமைதியாக ஸ்ரத்தை பக்தியுடன் பவானியை பூஜித்தாள். ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தனக்கு கணவனாக அருள் புரியுமாறு பிரார்த்தித்தாள். கோயிலில் இருந்து திரும்பிய போது ருக்மிணி மன்னர்களுக்கிடையே மாதவனை கண்டு மகிழ்ச்சியுற்று தேரில் ஏற சமீபிக்கையில் கிருஷ்ணன் அவளது கரம் பற்றி லாவகமாக இழுத்து தன் தேரில் ஏற்றுக்கொண்டு பலராமரும் அவர் படைப்பும் பின் தொடர மெதுவாக சென்றாராம். இது கண்டு கணும் சிவம் கொண்ட ஜராசந்தன் கிருஷ்ணரை தொடர்ந்து பானங்களை செலுத்த இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட போரில் ஜராசந்தன் முதலியோர் தோற்று ஓடினார். சிசுபாலனும் ருக்மிணி கிடைக்காதது பற்றி வருத்தத்துடன் திரும்பி தன் நகரே வந்து சேர்ந்தானாம். ஆனால் சிசுபாலனின் நண்பனான ருக்மிணியின் சகோதரன் ருக்மிணியை மீட்டு வருவதாக சூளுரைத்து கிருஷ்ணனை தொடர்ந்தார். தனித்து வரும் ருக்மி கோபத்துடன் வாளை கையிலேந்தி கிருஷ்ணன் மீது பாய கிருஷ்ணன் ருக்மிணியை கொல்ல தயாராக பின்னர் ருக்மிணியின் வேண்டுகோளின்படி ருக்மியை கொள்ளாமல் தேர் சக்கரத்தில் கட்டி போட்டு அவன் சிக்கையையும் மீசையும் கத்தரித்து அவன் உருக்குலையை வைத்தாராம் பகவான். அந்த சமயம் பலராமர் உறவினர்களை அவமதிக்க கூடாது என்று கூறி ருக்மிணியை கட்டவிழ்த்து விட்டார். கிருஷ்ணன் ருக்மிணியை சமாதானம் செய்து அமைதியும் படுத்தினார். ருக்மி அவமானத்தால் தன் ஊர் திரும்பாமல் கொதிப்படைந்து போஜகடம் என்ற அவ்விடத்திலேயே தங்கிவிட்டான். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணன் அரசர்களை ஜெயித்து பீஷ்மகரின் புத்திரி ருக்மிணியை துவாரகைக்கு அழைத்து வந்து முறைப்படி திருமணம் செய்தும் கொண்டார். துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் வாழ்ந்து வருகையில் மக்கள் பேரானந்தமோடு க்ஷேமமாக வாழ்ந்து வருகிறார். பக்தர்களே,
இதோ அந்த பகவான் ருக்மிணியை இந்த தேரிலே ஏற்றிக்கொண்டுதானே திருமணத்திற்கு சென்றான். அந்த அற்புதமான அந்த ரதத்திலே இப்பொழுது நமக்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் எழுந்தருளியிருக்கிறார். சேவிப்போம். இதோ அந்த வாகனம் முன்பு பக்தர்கள், கலைஞர்கள் மற்றும் விலங்குகள் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய அருளை பெற்று கொண்டுள்ளார்கள். இதோ பக்தர்கள் அனைவரும் கூட பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த ரதம் முன்பே அந்த ரதத்திற்காக அந்த பகவானுக்காக சேவையை செய்து கொண்டு இதோ அங்கே வந்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். கல்யாண அத்புதகாத்ராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே மங்களம் என்று இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை தங்க ரதத்திலே ரதோற்சவத்திலே சேவித்துக் கொண்டுள்ளோம். தங்க ரதத்திலே நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். கேட்பவருக்கு கேட்டபடி வாழ்வு தரும் வள்ளலாக இருக்கிறான் எம்பெருமான். அன்று பார்த்தவனுக்கு பாடம் சொன்னவன் இன்று பக்தர்களாகிய நமக்கு பாடல்கள் என்ன? பசித்தவர்களுக்கு உணவு அளியுங்கள், அருள் பசி உள்ளவர்களுக்கு கல்வியை கொடுங்கள், ஆன்மீகத்தில் நாட்டமுள்ளவர்களுக்கு விஷயதானம் கொடுங்கள் என்றெல்லாம் நமக்கு கூறுகிறார்களாம். வரம் வேண்டி ஓடி வரும் உங்களுக்கு வரம் தர நான் இருக்கிறேன் என்று புன்னகை மலர் சிரிக்கிறான் இந்த கண்ணன். இதோ அந்த கண்ணனே இதோ இப்பொழுது நமக்கெல்லாம் பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். நீல மேனியும் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் இதழ்களின் பொன் சிரிப்பாக அன்று பாரத போரில் பார்த்தனின் தேரில் நின்றவன் இந்த கலியுகத்தில் களி தீர்க்கும் கண்ணனாக இதோ இந்த தேரிலே நின்று கொண்டு நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார் எம்பெருமான். நமது பாக்கியமே பாக்கியம் அல்லவா பக்தர்களே? நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களிலே இவர் அருளி செய்வது 6 பிரபந்தங்கள். அவற்றில் கடைசியாக சொல்லப்பட்டது திருநேரு தாண்டகம் என்று. அதிலே ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் தான் கண்ட ஸ்ரீராம பிரானை ஒரு பாசுரத்தில் அமைத்து அனுபவிக்கிறார். இந்த பிரபந்தத்திலே முதல் 10 பாசுரங்களில் ஆழ்வார் தாமான தன்மையிலும் மேல் 10 பாசுரம் ஒரு தாய் பேசும் பாசுரங்களாகவும் அதற்கு மேல் 10 பாசுரங்கள் தலைமேல் தன்மையாகவும் அமைக்கப்படுகிறது. அவ்வாறு தலைமகளான தன்மையில் ஆழ்வார் தன்னை ஜனக மகாராஜனின் மகள் என்றும் ஜானகியாகவும் சக்கரவர்த்தியின் திருமகனான ஸ்ரீ ராமா என்றும் அமைத்துள்ளார்கள். திருமலை இதோ ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமானுடைய தங்க தேரினை நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டுள்ளோம். விசேஷமான இந்த நன்னாளிலே பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 8ஆம் நாளான இன்று இதோ காலை வேளையிலே சேவிப்போம். நேரிலே அந்த ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய். இவர் இந்த மகாவிஷ்ணு ஏராளமான திவ்ய தேசங்களில் எழுந்தருளி ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் நாமத்தை இட்டு அதிலே அருள் பாலித்து கொண்டிருக்கும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன் இதோ தங்க தேரிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒரு திவ்ய தேசத்தை இப்போது மானசிக்கமாக சேவிக்கலாம். வியாக்கிரபத மகரிஷி அதாவது புலிக்கால் முனிவர் என்று குழந்தை உபமணியவனாய் இங்கே அழைத்து இதோ சேவிப்போம். జగతి బాలులకై జలధులు వేరజేసి పగటున తోలెనదే పైడి రథము. జగతి బాలులకై జలధులు వేరజేసి పగటున తోలెనదే పైడి రథము. మిగులగ కోపగించి మెరయు రావణు మీద తెగి ఎక్కి
పుష్పక రథము నిక్కి నరకాసురుపై నింగి మోవనెక్కి తోలె వెక్కసపు రెక్కలతో విష్ణు రథము దేవదేవుడెక్కినదే దివ్య రథము మా వంటి వారికెల్ల మనోరథము. బలిమి రుక్మిణి తెచ్చి పరుల గెలిచి ఎక్కే అలయేగు పెండ్లి కళ్యాణ రథము బలిమి రుక్మిణి తెచ్చి పరుల గెలిచి ఎక్కే అలయేగు పెండ్లి కళ్యాణ రథము ఎలమి శ్రీ వెంకటాద్రి నలమేలు మంగకూడి కలకాలమును ఏగే ఘనమైన రథము దేవదేవుడెక్కెనదే దివ్య రథము మా వంటి వారికెల్ల మనోరథము దేవదేవుడెక్కెనదే దివ్య రథము మా వంటి వారికెల్ల మనోరథము. ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்த. பக்தர்களே, இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் இந்த 8ஆம் நாளில் இந்த காலை வேளையிலே செவித்து கொண்டிருப்பது திருத்தேரில், அதாவது ரதத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் அந்த பகவானை சேவிப்போம். சிரசி வஜ்ர கிரீட்டம் வதனே சசிவர்ண பிரகாசம் பாலே கஸ்தூரி ஸ்ரீகந்த திலகம் கர்ணே வஜ்ர குண்டல சோபிதம் நாசிகாயாம் சுவாசிக்க புஷ்பதலம் நயனே சசிமண்டல பிரகாசம் கண்டே ஸ்வர்ண புஷ்பா மாலாங்கிருதம் ஹிருதயே ஸ்ரீனிவாச மந்திரம் என்று இதோ நாம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை சேவித்து கொண்டுள்ளோம் தங்க ரதத்திலே. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் யத்ர யோகேஸ்வரஹ கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி துருவாணீதீர் மதீர் மம, அதாவது தலைவனாக கிருஷ்ணனும் வில்லுடன் தயாராக அர்ஜுனனும் இருக்கும் போது குழப்பமின்றி நிச்சயமாக அவர்களுக்கே வெற்றி புகழ் வளம் எல்லாம். அதாவது கிருஷ்ணனை புத்தியாக உருவகித்து கொண்டு நம்மை ஒரு கருவியாக அவனுக்கு அர்ப்பணித்து கொண்டால் நாம் செய்யும் எந்த செயலும் வெற்றி புகழ் வளத்திலேயே முடியுமாம். அப்படி நாமும் கூட அந்த பகவானை இதோ பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் சேவித்து பகவானுடைய திருவருளை பெறுவோம். பக்தர்களே, இதோ சேவிப்போம். பக்தர்கள் அனைவரும் கூட அந்த ரதத்தை இதோ அவரது கைகளில் இழுத்து கொண்டு உள்ளார்கள். எவ்வளவு புண்ணியம் அல்லவா! அப்படி நாமும் கூட அந்த ரதத்திலே எழுந்திருக்கும் பகவானை சேவித்தாலே மோட்சம் என்பது நிச்சயம். அப்படி இந்த ரதஸ்தம் கேசவா திருஷ்டுவா புனர்ஜன்மம் என்றபடி அந்த பகவானை, அந்த கேசவனை, பரந்தாமனை இதோ ரதத்திலே சேவித்து பகவானுடைய திருவருளை பெறுவோம். அந்த குழந்தை ஆச்சாரியரான அபோதர் தவமாய் இருந்தபோது மாமுனிவர் குழந்தையின் தேஜஸை பார்த்து வியந்தாராம். உபமணியம் சரித்திரத்திலே ஆச்சாரியன் சிஷ்யன் தினமும் பிக்ஷை எடுத்து உண்பதை தடுத்தாய், ஆச்சாரியன் பசுக்களை மேய்க்கும்போது பசுமாடுகளின் பாலை அருந்தக்கூடாது என்று தடுத்தாராம். தாயும் அதனால் பசி அதிகமாகி எருக்கஞ்செடியின் இலையை தின்று கண் குருடாகி பாலும் கிணற்றிலே விழுந்து ஒரு நாள் முழுதும் இருந்து ஒளியின் குறையாத முகத்தில் தேஜஸை கண்டு ஆச்சாரியன் வியந்து பகவானின் அருளால் பார்க்கடலில் பாலை பருகி யாகத்தால் தான் இந்த தேஜஸ் என்று உணர்ந்தது. அளவு அற்ற ஞானத்தை உபதேசித்தாராம் என்றும் இந்த அளவிலே பெருமை பெற்ற திவ்ய தேசம் என்றும் கூறுவார்கள். பக்தர்களே, 108 திவ்ய தேசங்களில்
புருஷோத்தமா என்ற நாமுள்ள எம்பெருமான் இந்த தலத்திலே ஒருவர் என்று கூட சொல்வார்கள். புருஷோத்தமரை சேவிக்கலாம். அங்கே தாயாரானவள் புருஷோத்தமன் ஆன பங்கஜவல்லி. தீர்த்தமானது திருப்பார்கடல் தீர்த்தம். தலம் விருட்சம் வெம்பு. சஞ்சீவி விக்கிரகம். விமான பஞ்ச கிரகம் விமானம். அப்படி மங்களாசாசனம் செய்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இதோ இந்த தேரிலே உடைய மேலே கொடையை வைத்து, அதாவது சத்திரம் என்று சொல்லுவார்கள், அப்படி அந்த தேருடன் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த பக்தர்கள் அனைவரும் கூட அந்த ரதத்தை இழுத்துக்கொண்டு அவருடைய வாயார கோவிந்தா கோவிந்தா, ஓம் நமோ வெங்கடேஷாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற நாமத்தை எத்தனை முறை கூறினாலும் சுலபமாக நமக்கு தரிசனம் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளை இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் சேவித்து கொண்டுள்ளோம். கம்பமாய் கடலடைத்து இலங்கைக்கு மண்கதிர் மூடி அனைத்தும் என்று அந்த பாசுரத்தில் கூறப்படுகிறது. இப்படி பிள்ளை பெருமாள் பாசுரத்திலே சாய்ந்த திருவரங்கம் தன் திருவேங்கடம், குடந்தை எந்த தன் திருமால் சோலை, புந்துவரை வன் புருஷோத்தம நாம் வானோர்க்கும் என்று அந்த பகவானை புருஷோத்தமனாக சேவிக்கிறார்கள். இந்த தேரோட்டம் என்பது எதற்கு என்றால், அனைத்து பக்தர்களும் ஒரு சேர பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட வேண்டும் என்று அந்த குதிரைகள் பூட்டிய தேரிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் பகவான் எப்படி அதை கட்டுப்படுத்தி பக்தர்களுக்கு அனுகிரகிக்கிறாரோ, அதுபோல நாமும் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி பகவானின் மீது பக்தியை செலுத்தி சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இதோ இந்த தேரோட்டம், அதாவது 4 சக்கரங்களாக இருக்கும். அந்த சக்கரங்கள் கூட 4 வேதங்களாக சொல்லப்படுகின்றன. திருவேங்கடமுடையானுடைய கைங்கரியத்திலே அனைவரும் ஈடுபட்டு பக்தர்கள் அந்த பகவானுடைய அனுகிரகம் பெறுகிறார். தேரினுடைய வடத்தை இழுக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து அந்த தங்க ரதத்தை இழுத்து கொண்டுள்ளார்கள். அப்படி அந்த தங்க ரதத்தை இழுக்கும்போது மனதிலே எந்த ஒரு மாசும் இல்லாமல் பரிபூரணமாக அந்த பகவான் மீது நம்பிக்கை செலுத்தி பக்தியை செலுத்தி கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதும் 1000 நாமங்கள் கொண்டது. அதிலே பகவான் விஷ்ணுவுடைய நாமங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பகவான் நமக்கு அருளி செய்கிறார். அப்படி விஷ்ணு சகஸ்ர நாமத்திலே பரவாசு தேவன் என்றால் சக்கல கல்யாண குண பரிபூர்ணமாக அந்த பரவாசு தேவனாக இருப்பவனாம். எல்லாவற்றிற்கும் மறைந்து உரைப்பவன், எல்லாவற்றையும் தனக்கு வசமாக செய்து கொள்ளுபவன். அப்படி முக்காலத்தின் தலைவன், எல்லா பிராணிகளையும் படைப்பவன், எல்லா பிராணிகளையும் தாங்குபவன், எல்லோருக்கும் அளிப்பவன், எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மனாக இருப்பவன். அப்படிப்பட்ட பகவானை தான் இதோ இந்த தங்க ரதத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தராய் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஷ பெருமாளை செவித்து கொண்டுள்ளோம். மேலும் முக்தானாம் பரமாகதி என்றால் முக்தர்கள் முடிவாக சேரும் இடத்திலே இருப்பவன், தனக்கும் தன் அடியார்களுக்கும் அழிவு இல்லாதவன், எல்லாவற்றிலும் நேரில் காண்பவன், ஷரீரத்தை அறிந்தவன். அதாவது நமக்கு ஷரீரத்தில் ஏதாவது குறைகள் இருந்தாலும், மனக்கஷ்டம் இருந்தாலும், துக்கங்கள் இருந்தாலும் அதை போக்குபவனே அந்த பரந்தாமன். அப்படிப்பட்ட அந்த பரந்தாமனுக்கு இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அப்படிப்பட்ட பரமாத்மா மகாவிஷ்ணு திருவேங்கடமுடையான் இதோ தங்க தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். இந்த யானைகள் கூட பகவானுடைய சேவைகளிலே கஜேந்திர மோட்சத்தை நிறைவு கூர்ந்து கைக்கரியங்கள் செய்து கொண்டிருக்கிறன. இப்படி என்றும் நமக்கு அந்த எம்பெருமான் அழியாது இருப்பவன், தன்னை அடையும் உதவும் யோகமாக தானே ஆனவன், யோகத்தை அறிந்தவர்களின் தலைவன், பிரகிருதி அதாவது இயற்கை ஜீவனுக்கு ஏவல் இருப்பவன், அதாவது அதிகாரத்தை கொடுப்பவன், நரம் கலந்த சிங்கம் வடிவத்தை கொண்டவன். அப்படிப்பட்ட பகவானை இதோ சேவிப்போம். వీధి వీధుల ఈతని తేరు
ఎదుట శ్రీ వెంకటాద్రిని తేరు ఇదిగో వీధి వీధుల ఈతని తేరు చట్టుపడతోలినాడు సముద్రాలపై తేరు గొట్టుగా తోలెను పౌండ్రకునిపై తేరు చట్టుపడతోలినాడు సముద్రాలపై తేరు గొట్టుగా తోలెను పౌండ్రకునిపై తేరు జట్టి కొనె తోలె జరాసంధునిపై తేరు జట్టి కొనె తోలె జరాసంధునిపై తేరు కొట్టె తోలే హంసడి భకులపై తేరు జట్టి కొనె తోలె జరాసంధునిపై తేరు కొట్టె తోలే హంసడి భకులపై తేరు ఇదిగో వీధి వీధుల ఈతని తేరు ఘోరమై కుంగగతోలి కులగిరులపై తేరు కౌరవ సేనపై తోలె గక్కన తేరు ఘోరమై కుంగగతోలి కులగిరులపై తేరు కౌరవ సేనపై తోలె గక్కన తేరు కోరి మధుర మీద అక్రూరు గుడి తోలె తేరు కోరి మధుర మీద అక్రూరు గుడి తోలె తేరు ఆరసి సాధి మాటలు ఆడతోలె తేరు మధుర మీద అక్రూరు గుడి తోలె తేరు ఆరసి సాధి మాటలు ఆడతోలె తేరు ఇదిగో వీధి వీధుల ఈతని తేరు ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि
स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ